நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலகரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. அன்பானவர்களே, தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பாகம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் கர்த்தர் விரும்புகின்றபடினாலும் இந்த 5வது பாகத்தையும் கர்த்தர் பேசும்படியாக தியானிக்கும்படியாக ஜோசுவா டிவி நேயர்களே உங்களை சந்திக்கும்படியாக நாங்கள் இசையோடு கர்த்தருடைய வேத வார்த்தைகளோடு கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய ராகத்தோடு வந்திருக்கிறோம். அப்படியே தலை தாழ்த்தி நாம ஜெபிக்கலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்படியே நம்ம துதிப்போமா? ஜெபிக்கிற போதும் துதிக்கிற போதும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் நம்புகின்றவர், நம்மில் அன்பு கூறுகின்றவர், நம்மை அழைத்தவர், பெயர் சொல்லியே அழைத்தவர், பெரியவர், பெரியோர்களுக்குரிய நாமத்தை நமக்கு தரித்தவர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகின்றது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லி திருவிழம் பற்றுகின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். குறைகளை தீர்ப்பேன் என்று சொல்லுகின்றார். பிள்ளைகளே, உங்களை பார்க்க இந்த வேளை வந்து உள்ளே சொல்லுங்க நீங்க இப்படியே. கர்த்தர் இதை விரும்புகின்றார். என் தெய்வமே, என்னை நீர் பார்க்க வந்ததற்காய் நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா என் ரட்சகா, இயேசு ராஜா என் ரட்சகா, நன்றி 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 நன்றி. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடும் உறவு கொண்ட கர்த்தர் நீரே. நீங்க சொல்லுவீர்களா? இப்படி ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு உறவாடின கர்த்தரே, என்னோடும் இன்று நீர் உறவாட, என்னோடும் இன்று நீர் உறவாட வந்ததற்காய் நன்றி நன்றி நன்றி
நன்றி நன்றி சொல்லுங்க நீங்க இவைகளை நம்புங்க நீங்க இயேசுவை. நன்றி பலிதான் நம்மால கொடுக்க முடியும். இந்த உலகத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால நன்றி மாத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி வேத வார்த்தைகளை நம்ம தியானிப்போமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் அப்பா உம்முடைய வேத வார்த்தைகளை மறுபடியுமாக நாங்க இந்த இரவு வேளையில தியானித்து கொண்டிருக்கின்றோம். நீர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றீர். வேத வசனங்கள் மூலமாக, நீர் கொடுத்த சங்கீர்த்தன வார்த்தையின் மூலமாக, இசை மூலமாக, புதிய பாடல் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றீர். மகிமைப்படுவீராக. இன்னும் நீர் ஜெபித்த ஜெபத்தை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அப்பா. எனக்கு நீர் இங்கு நினைப்பூட்டுகின்றீரப்பா. உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று நீர் எங்களுக்காக ஜெபித்த அந்த ஜெபம், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். மகிமை ஒவ்வொருவரையும் மூடட்டும். வேத வசனத்தோடு எங்களோடு இருந்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. என்னையா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி நினைக்கின்றீர்களா? அன்பானவர்களே, இவைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்கள், வாயிலிருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல வல்லமும் உண்டு, இந்த வார்த்தைகள்ல வரங்கள் உண்டு, இந்த வார்த்தைகள்ல அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு. அதைத்தான் கர்த்தர் ஒரு சரியான ஒரு ராகத்தை, இனிமையான ஒரு ராகத்தை, கர்த்தருடைய மகிமை தங்கின ராகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை தூண்டக்கூடிய கர்த்தருடைய ஒரு புதிய ராகம். மறுநாள் காலமே பலி இடும் நேரமே, மறுநாள் காலமே பலி இடும் நேரமே, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நீரம்பிற்று. இதை நீங்க கேளுங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஜெபிக்கும் போதும் தூதிக்கும் போதும், ஜெபிக்கும் போதும் தூதிக்கும் போதும், வசனம் வாசித்து தியானிக்கும் போதும், வசனம் வாசித்து தியானிக்கும் போதும், உள்ளோ நீரம்பும், உள்ளோ நீரம்பும், உங்க உள்ளோ நீரம்பிடும், உள்ளோ நீரம்பும், உள்ளோ நீரம்பும், உங்க உள்ளோ நீரம்பிடும், உங்க வாழ்க்கை பள்ளம் எல்லாம் நீரம்பிடும், உங்க வாழ்க்கை பள்ளம் எல்லாம் நீரம்பிடும். சொல்லுங்க அல்லேலூயா, தோல்வி இல்லை ஐயா, சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா, தோல்வி இல்லை ஐயா, கூரைகள் தீருது, நிறைவு வருது, இயேசு என்கின்ற நாமத்தினால், உங்க கூரைகள் தீருது, நிறைவு வருது, இயேசு என்கின்ற நாமத்தினால். அற்புதமானது, அதிசயம் இது,
கூட பாடுங்க, கர்த்தரை புகழுங்க. இதுதான் கர்த்தரின் பிரியம்ங்க, இதுதான் கர்த்தரின் விருப்பம்ங்க. அற்புதமானது, அதிசயம் இது, ஆனந்தம் ஆனது, பேரின்பம் ஆனது, கர்த்தரின் சமூகத்தில் உள்ளது. ஆனந்தம் ஆனது, பேரின்பம் ஆனது, கர்த்தரின் சமூகத்தில் உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா, தோல்வி இல்லை ஐயா. கூரைகள் தீருது, நிறைவு வருது, கூரைகள் தீர்த்து நிறைவு வருது, இயேசு என்கின்ற நாமத்தினால். ஜெபிக்கிற போது, துதிக்கிற போது, வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற போது உங்க கண்களுக்கு தெரியாம கிரியையை கர்த்தர் நடத்துவார். காரணம் துதியில, கர்த்தரை புகழுகிறதுல, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால தான் நீங்க துதிக்கணும், கர்த்தரை புகழணும், பாடணும், அவர் வசனத்தை வாசித்து தியானிக்கணும், அவர் வழிகள்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க உங்களுக்கு இவைகளை அறிவித்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம 4 பாகத்தை நாம இந்த தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று அப்படி நாம தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை கூட நான் உங்க மத்தியில வாசிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை, உங்கள் உள்ளத்தை நிரப்புவார். எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 31வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாக சொல்லுகின்றார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். பாருங்க, விடாய்த்து போன எல்லா ஆத்துமாக்களையும், தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் கர்த்தராகிய நான் நிரப்புவேன் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இங்கே எழுதி கொடுத்திருக்கின்றார். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கர்த்தராகிய தேவன் மனுஷனை பூமியில் உள்ள மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார் என்று நம்ம வாசிக்கிறோம். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானா அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் விடாய்த்த ஆத்துமாவை, தொய்ந்து போன ஆத்துமாவை நான் சம்பூரணமடைய பண்ணுவேன், நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். உங்க ஆத்துமா எப்படி இருக்கிறது? உங்க சின்ன இருதயத்திற்குள்ள, இந்த அழகான சரீரத்திற்குள்ள இருக்கின்ற சின்ன இருதயத்திற்குள்ள கண்களுக்கு தெரியாம ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். இதை தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சங்கீத புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை கூட நம்ம அடிக்கடி அதை வாசித்து தியானித்திருக்கிறோம். பாருங்க, 42ஆம் அதிகாரத்தில் இங்கே 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ உனக்குள்ளே ஏன் தயங்குகின்றாய்? பாருங்க, ஆத்துமாவை வெளியே கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி தனக்குள்ள இருக்கின்ற இருதயத்திற்குள்ள இருக்கிற தெரியாத ஆத்துமாவை வெளியே கொண்டு வந்து நண்பன மாதிரி, நம்ம கூட இருக்கிற ஒரு முன்பு இருக்கிற ஒரு மனுஷ மாதிரி, ஒரு மனுஷி மாதிரி, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் உனக்குள்ளே தேங்குகிறாய்? நான்
பாருங்க, அடுத்து பாருங்க, என் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லி அங்க எழுதி இருக்கிறான் பாருங்க. என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நீ கலங்காத, சொல்றவெல்லாம் சொல்லட்டும், பேசுதவன் பேசட்டும், பகைக்கிறவன் பகைக்கட்டும், குறைய உண்டாக்குகின்றவன் குறை கூறுகின்றவன் குறை கூறட்டும், ஒதுக்குகின்றவன் ஒதுக்கட்டும், ஒடுக்குகின்றவன் ஒடுக்கட்டும். நீ கலங்காத ஆத்துமாவே, உன்னை சம்பூரணமடைய பண்ணுவதற்காக எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 31 அதிகாரத்தில் 25வது வசனத்தில் நான் விடாய்த்து போன ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணுவேன், தொய்ந்த ஆத்துமாவை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களுக்கு ஒரு நிறைவு வருகிறது, உங்களுக்கு ஒரு நிறைவை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இவைகளை உங்களுக்கு அனுப்புகிறோம். என்னத்தையா நீ அனுப்பி என் வாழ்க்கையில் இருக்கிற குறை எப்படியா நீங்க போகுதுன்னு சொல்லி நீங்க கேட்கின்றீர்களா? உழைத்த பணம் எல்லாம் ஓட்ட பையில போட்டுருதோம் ஐயா, மதுபான கடைக்கு போயிருதையா, இன்னும் மருத்துவத்திற்கு போய் விடுகிறதையா, வீண் செலவுக்கு போய் விடுகிறதையா. எங்கய்யா நாங்க நிறைவ பார்க்க போகிறோம்? எப்பொழுதையா நாங்க நிரப்பப்பட போகிறோம்? எப்பொழுதையா எங்க தரித்திரம் மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா? பானையில இல்லைன்னு சொல்லுகிறீர்களா? அகப்பையில வல்ல. அந்த எலியா தீர்க்கதரிசி நாட்கள்ல அந்த விதவை சாரிபாத் ஊரில் உள்ள அந்த விதவை சொன்னால் அல்லவா, ஒரு அடை சுட்டுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு செத்து போக போறோம். பாருங்க, உங்களை வாழ வைக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவேன். தொய்ந்தவர்களே, விடாய்த்து போனவர்களே, சிறுமைப்பட்டு இருக்கின்றவர்களே, உங்களை நான் நிரப்புவேன், சம்பூர்ணமடைய பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். பானையில இல்ல, அகப்பையில வரல, பானையில இல்ல, அகப்பையில வரல, வயிறு நிரம்பல, வறுமை மாறல, குறைகள் தீரல, கண்ணீர் மறையல. பானையில இல்ல, அகப்பையில வரல, வயிறு நிரம்பல, வறுமை மாறல, கவலை தீரல, கண்ணீர் மறையல. உலக வாழ்வு இதுதான் ஐயா, எல்லாமே மாயை தான் ஐயா. உலக வாழ்வு இதுதான் ஐயா, எல்லாமே மாயை தான் ஐயா. உங்க குறைகளெல்லாம் தீர்த்து வைக்க இயேசுவே உம்மால் தானே முடியும் ஐயா. எங்க குறைகளெல்லாம் தீர்த்து வைக்க இயேசுவே உம்மால் தானே முடியும் ஐயா. பானையில இல்ல, கப்பையில வரல, வயிறு நிரம்பல, வறுமை மாறல, கவலை தீரல, கண்ணீர் மறையல. பணம் எல்லாவற்றிற்கும் உதவுமே, எல்லா ஜனத்தின் மத்தியில் கனத்தை தந்திடுமே. பணம் எல்லாவற்றிற்கும் உதவுமே, எல்லா ஜனத்தின் மத்தியில் கனத்தை தந்திடுமே. கையில காசு இல்லாதவன தோஷம் உள்ளவன் என்பாங்க. கையில காசு இல்லாதவன தோஷம் உள்ளவன் என்பாங்க. எங்க தோஷம் நீங்க சிலுவையிலே, எங்க தோஷம் நீங்க சிலுவையிலே சிந்தி நீரே ரத்தம். எங்க தோஷம் நீங்க சிலுவையிலே சிந்தி நீரே ரத்தம். உலக வாழ்வு இதுதான் ஐயா, எல்லாமே மாயைதான் ஐயா. இந்த குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்க இயேசுவே உம்மால் தானே முடியும் ஐயா. ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவர், உங்களை ஜெயிக்க வைக்கிறவர்,
உங்க குறைகளை தீர்க்கிறவர், நிறைவை கொடுக்கின்றவர். தொய்ந்து போயிருக்கின்றீர்களோ, விடாய்த்து போயிருக்கின்றீர்களோ, உங்க ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படியாகத்தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு வசனத்தை கூட வாசித்து விட்டு நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகின்றேன். 31 அதிகாரம் எரேமியாவில் 14வது வசனத்துல இப்படியாக எழுதியிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு வசனம், ஒரு செழிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு வசனம் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் கோபக்கனலாக, அக்கினி கனலாக, அவன் பாவ சாபத்தின் நிமித்தம், நீ பாவம் செய்ததின் நிமித்தம் இப்படிப்பட்ட குறைய, இப்படிப்பட்ட சங்கடத்தை, சஞ்சலத்தை, வருத்தத்தை, நெருக்கத்தை, உயிர் இழப்புக்களை, சிறை பிடிப்புக்களை, சிறையிருப்புக்குள் போகக்கூடிய சூழ்நிலைகளை உங்க பாவம், உங்க கீழ்ப்படியாம செய்து விட்டது அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்த, கோபமா இருந்த வார்த்தைகளை கொடுத்த எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க, இங்க 31 அதிகாரத்துல 14வது வசனத்துல, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பார்த்தீர்களா? விடாய்த்து போன சூழ்நிலை, தொய்ந்த ஒரு நிலை, இவைகளில் இருந்து உங்க ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்கும்படியாக என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதை நீங்க, இந்த வாக்குகளை நீங்க பெற்றுக்கொள்வீர்களா? பெற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பீர்களா? அப்பொழுது உங்க குறைகள் எல்லாம் தீரும், உங்களுக்கு நிறைவு உண்டாகும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் இப்படியாக அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்க குறைகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்குவார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பிலிப்பியர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இப்படியாக, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படியே நாம இருந்த இடத்துல தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான், ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்க்க முடிந்தது. காரணம், கர்த்தரை நாம மகிமைப்படுத்துகின்றபடினால், கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ வைக்கும்படியாக நம்ம துதிப்பதினால், கர்த்தரை பாடுகிறதினால் ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம பாட முடிந்தது, நம்ம பிரசங்கிக்க முடிந்தது. அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்க குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இரட்சகராகிய இயேசுவே, கொஞ்ச நேரம் உடைய வேத வார்த்தைகளை நாங்க தியானித்திருக்கிறோம், உம்மை உயர்த்தி இருக்கிறோம். நீர் ஒருவர் தான் குறைகளை தீர்த்து வைக்கிறவர் என்று நாங்க ஆராய்ந்து அறிந்து அறிவித்து கொண்டிருக்கின்றோம். வார்த்தைகளை கனப்படுத்தி பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், உம்மை விசுவாசிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எவைகளிலே குறைவாயிருக்கிறார்கள், அந்த குறைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் நிறைவாக்குவீராக. வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.